நாமம் ஏற்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவனே, இந்த காலையில் கூட இந்த கூடுகை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்களும் நோக்கி பார்க்குறோம். எங்களுடைய உபவாச நாட்களின் 2வது நாளாகவும் தேடி வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, பல தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளின் மத்தியிலும் தேவன் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நான் ஒரு பாடலை பாடுவோம். 75வது பாடல், ஜெபத்தோட ஜெயகீதங்களே 75வது பாடல். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள் என் மகனே, உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன், கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும்.
எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். பெயரிட்டு நான் இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் இங்கே நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களுடைய ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும்
அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளகுக்கும் மேடையை கட்டினான். இப்படி தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளையை நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனால் ராஜ்யம் முழுவதும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமியரிலிருந்து ராஜகுலமானவன். தாவீது ஏதோமில் இருக்கும் பொழுது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில்ல ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும் பொழுது ஆதாதும் அவனுடைய கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் சில ஏதோமியரும் எகிப்திற்கு போக ஓடி போனார்கள். ஆதாப் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாயிருந்தான். அவர்களை மீதியானியரின் எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திடம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயவு கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பானேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தாப்பனேசின் சகோதரியாகிய இவன் அவனுக்கு கேனபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். அவள் தாப்பானேஸ் பார்வோனின் வீட்டில் வளர்ந்தான். அப்படி கேனபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரருடன் இருந்தான். தாவீது தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தான் என்று படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுயதேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுயதேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறை இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். எலியாதாவின் குமாரன் ஆகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதிய தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொண்டு போடுகையில் அவன் தன்னோடைய சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குக்கும் போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவின் ஆண்டார்கள். ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான். சேரேதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷன் நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. அவர் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தை இடித்து போட்ட இடங்களை பழுது பார்த்த பொழுது யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமன் கண்டு யோசேப் வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவனை விசாரிப்புக்கு ஒப்புவித்தார். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமுக்கு வெளியே போகிற பொழுது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்த வழியிலே அவனை கண்டான்.
இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனால் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரின் தேவனாகிய மிக்கோமையும் பணிந்து கொண்டு அவர் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறதையும் செய்யவும் என் கட்டளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளிலே நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. அவன் தெரிந்து கொண்டாலும் என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டதுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமின் என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழியில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டுவது போல உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். ஆகலும் அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீசாக்கு எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடைய மட்டும் எகிப்தில் இருந்தான். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்த அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமுடைய நடவடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமில் வேலையெல்லாம் ஆண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களுடைய நித்திரடைந்த தன் தகப்பனாகிய தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான. ஸோ நாம் இந்த நாளில் கூட வாசித்த வேத பகுதியிலே நேற்றைய தினத்திலே சாலமோனை புகழ்ந்தோம். ஆனால் இன்று வாசிக்கும் பொழுது சாலமோனுடைய நிலைமை தடுமாறுகிறது. அவன் சத்ருவுக்கு அடிபணிந்து விட்டான், விழுந்து போகிற ஒரு நிலை. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை விடாதபடி அதை காக்க வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய காரியத்தில் நாம் எப்பொழுதும் ஒரே விதமாய் புகழ்ச்சியாக இருப்போம் என்று நினைக்க முடியாது. அவனுடைய இருதயத்தை வழிவிலகி போக செய்ததெல்லாம் ஸ்திரீகள். எகிப்து நாட்டு அது கிட்டத்தட்ட 1001 என்று சொல்லுது. 300-700 மறுமனையாட்டிகளும் மனையாட்டிகளும் என்று சொல்லப்பட்டு இவர்களெல்லாம் அந்தந்த தெய்வத்தினுடைய நிலையோடு வந்தார்கள். வந்து அவனை வழிவிலக செய்கிறார்கள். அதான் அந்த பலவிதமான காமேஷ் பல தேவதைகளை அங்கே அவன் ஆராதிக்க கொண்டு வந்து கட்டினான், மேடைகளை கட்டுகிறான். அது தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விட்டது. ஆகவே இருந்தாலும் ஆண்டவர் அழைத்தவர் அவனை விடாதபடி அந்த தாவீதுக்கு கொடுத்த கோத்திரன் சொன்னது போல அங்கே அகியா தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அவர் எழுப்பி அந்த ரெகொபெயாம், அதாவது ரெகொபெயாம் என்பது சாலமோனுடைய மகன், யெரொபெயாம் என்பது அந்த சாலமோனுடைய விசாரிப்புக்காரனாய் பொறுப்பில் இருந்தவன். அவரிடத்தில் அந்த 10 கோத்திரத்தை அகியா தீர்க்கதரிசி கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆளுகை செய்யும்படி 2 கோத்திரம் சாலமோனுடைய மகன் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் இதிலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டவர்களை அவர் விடமாட்டார்.
அது ஒன்று பெரியது. அவன் விழுந்து போனாலும் தூக்கி நிறுத்துகிறான். சாலமோனுடைய அந்த தாவீதின் பேர் என்ற அடிப்படையிலே அவனிடத்தில் 10 கோத்திரம் கொடுத்திருந்தாலும் 2 கோத்திரத்தை தாவீதின் பேருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது ரெகொபெயாம் ஆளுகிறார், அந்த சாலமோனுடைய மகன். இதை ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடாதபடி தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், விழுகை வரும், சத்துரு நம்மளை விழ வைப்பான். இந்த 27 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு நாளை கடந்தோம். இந்த 2வது நாளும் வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை வழிவிலகச் செய்கிறதனுடைய சம்பவங்கள் எல்லாம் வரும். அங்கே ஸ்திரீகள் வழிவிலக செய்தார்கள். இங்கே நம்மை என்ன செய்யும் என்பது சில வேளை சோதனை, உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள், போராட்டங்கள், ஏதாவது நெருக்கடிகள் வரலாம். அதை நாம் தொடர்ந்து இவைகளை விழிப்புடன் இருந்து செயல்படுவோம். உண்மையாகவே நான் பார்க்கும் பொழுது நம்ம ஆரம்பித்தோம் நேற்றைய தினத்தில் சில பலவீனங்கள் சிலருக்கு வந்தது. இவையெல்லாம் நம்ம இருதயத்தை கரைய பண்ணுகிறது. நானும் கூட காலை நினைக்கும் பொழுது, காலை செபிக்கும் பொழுது எழும்பி அதிக சோர்வு, ஏன் இந்த நிலை என்றெல்லாம் எனக்கு தெரியாமல் சில வேதனைகள் எல்லாம் வந்தது. நாம் இதை எப்படி நாம் இதை செயல்படுகிறது, எப்படி இந்த ஊழியத்தில் இதை விட நீ என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் பல எனக்கே தெரியாமல் ஒரு பாரம் வந்தது. யாரிடத்திலே நாம் போய் சொல்லுவோம்? அதற்கேற்றாற் போல் ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும். நல்ல பாடல், நல்லது. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு நீ ஒடுங்கி போகுவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. உனக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காது. நம்ம சும்மா இருந்தால் கூட ஏதாவது நமக்கு எதிராக வந்து நிற்கிது. இப்படி பல சம்பவங்கள் நம்மை சூழ்நிருக்கிறது. ஒரு வழியில் பார்த்திங்கன்னா இங்கே நெட்டு ப்ராப்ளம், இதை நேரடியாக நம்ம அனுப்ப முடியாத நெருக்கடி, இப்படி பல நெருக்கடி இருக்கிறது. இருந்த பொழுதிலும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கும்போது நீ எவ்வளவு நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவது. அது நம்ம பலப்படுத்துது. தொடர்ந்து ஒரு பக்கம் எச்சரிப்பு கொடுக்குது. சாலமோனுடைய அந்த நிலையை பார்த்து அதையும் உணர்ந்து நான் ஒடுக்கப்படும் பொழுது சோர்ந்து போகாதேன்னு வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் திடப்படுத்துகிறார். நாம் செபிப்போம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த இயேசுவே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு நேர்த்தியான நிலையிலே இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு பண்ண முடியாத ஒரு நிலை எங்களுக்கு காணப்படுகிறது. சத்துரு ஏதாவது ஒரு வழியிலே எங்களுக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகிறார். ஆமாண்டவரே, அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அவனை விழத்தள்ளினதை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சஞ்சலங்கள், நெருக்கங்கள் வருகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஏதாவது ஒன்று வரும் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக விழிப்புடன் இருந்து உம்முடைய சமூகத்தில் மன்றாட உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களுக்கு தடை செய்கிறதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை வலுப்படுத்த விடாதபடி சத்துரு பல காரியங்களை கொண்டு வருகிறான். இருந்த பொழுதில் நீர் உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை நீ கைவிடாதபடி நீர் ஒரு கோத்திரத்தையாக கொடுத்து அவர்களை அதன் மூலமாக மகிமைப்பட செய்கிற ஆண்டவர். அழைத்தவர் மாறாதவர், தெரிந்து கொண்டவர் மாறாதவர். நீர் எங்களை வழிநடத்துகிற விதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எச்சரிப்பை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. எங்களை சத்துரு வழி விலகி போக விடாதபடி காத்து கொள்வீராக. எந்த வழியிலே ஆகலும் அவன் எங்களை அழித்து போட ஏதுவாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் பாடினது போல உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். நிற்க முடியாத ஒரு நிலை, பல சூழ்நிலைகள், பல வேதனைகள், நெருக்கடிகள், பற்றாக்குறைகள், பல பிரச்சனைகள், பல விதத்தில் ஒவ்வொன்று வரும் பொழுது நிற்க முடியாத நிலை இருக்கும் பொழுதும் என் கிருபை உனக்கு போதும் என்று நீர் எங்களை ஆற்றி தேற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் வீச செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் எடுத்து நிறுத்தி அவர்களை ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் ஆழக்கடவுது ஆண்டவரே. இந்த நாளையை நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் மன்றாடி செபித்து உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய உபவாச நாட்களில் அநேகரை அர்ப்பணிக்க எழுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களோடு நீர் இருந்து கிரியை நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேர்வு எழுதத்தக்கதான பலன், கிருபை, ஞானத்தை கொடும். தடைகள் இல்லாதபடி இருக்கட்டும். அவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு காரியங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக பிரயாசப்படுற பிள்ளைகளுக்கு நீர் காரியங்களை ஏற்பாடு செய்யும். இதேபோல் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். சரீர சுகத்திற்காக எதிர்பார்க்குற பிள்ளைகளை நீ தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே. நீ தொட்டால் போதும், வியாதிகள் மாறுமே, வாழ்க்கையும் மாறுமே. இப்பொழுது நீர் ஆண்டவரை வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களை உம்முடைய கரம் நீட்டி தொடுவீராக. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். நீ தொடும் பொழுது இயேசுப்பா, தொடும் பொழுது அற்புதம். நீ தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எந்தெந்த நிலையிலே பிறந்த நாள், திருமண நாள் உள்ளவர்களை நீர் ஆசீர்வதி. தொழில் வியாபாரங்களிலும் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படி செபிக்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு இன்றைக்கு ஒரு செபிக்கிற ஒரு நாள், எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஜெபாவியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெபாவியை ஊற்றும்படி செபிக்கிறோம். அந்த ஜெபாவி எங்களுக்குள்ளே வறுமையானால் நாங்கள் எழுந்து நிற்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் விழுந்து போய்விடுவோம், அடியோடு போய்விடுவோம் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கு தார். தாவீது அவ்விதமாக ஆண்டவரே அவன் 7 முறை செபிக்கிறார். அவ்வளோ பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் அவரோடு இருந்து எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே சில தவறான காரியங்களை செய்திருந்தாலும் அந்த செபமானது எல்லாவற்றையும் மறைய வைத்தது. பச்சைபால், அகினோவாம் அப்படின்ற பல சம்பவங்களை நாங்கள் நினைக்கும் பொழுது என் தேவன் நீர் அவர்களை எடுத்து நிறுத்தினருடைய தொடர்ந்து நின்று உம்முடைய மகிமை வெளிப்பட செய்தவருடைய அந்த ராஜ்ய பார்த்து நிலைநிற்க செய்ததோ அந்த செபந்தான். இதே போல் அந்த செபாவை எங்களுக்குள்ளே வரட்டும். எங்களை தூக்கி நிறுத்துவீரப்பா. நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொட்டுக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது எங்களோட பேசி நீர் ஒடுக்கி நொறுக்கி உருக்கி எடுப்பீர். இன்னும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின சோதரம் தானியலை நாங்கள் பார்க்கிறோம். தாவீது விழுந்து போன நிலையிலும் செபத்தின் மகிமையினாலே அவர் காக்கப்பட்டு ராஜ்யபாரம் நிலைவரப்பட்டதை பார்க்கிறோம். கட்டி எழுப்புகிற ஆலயத்துக்கு நீ கொடுத்து, தானியேல் உண்மையும் நீதியும் பரிசுத்தமும் தரித்தவராக எந்த போஜனத்தினாலும் தீட்டுப்படாதபடி உண்மையும் உத்தமமாக இருந்து ஒரு நாள் 3 வேளை செபித்திருக்கிறார். அந்த ஜெபத்தின் வல்லமை சொப்பனத்திலும் தரிசனத்தையும் ராஜாக்கள் முன்பாக நின்று விளங்கச் செய்ததைப் போல இந்த நாளிலே நீர் எங்களுக்குள்ளே அந்த ஒரு ஜெபாவி இருந்தால் நீர் எங்களை விடமாட்டீர், உங்களை தூக்கி நிறுத்துவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த ஜெபாவி ஒவ்வொருவருக்குள்ளும் தார். செபிக்கிற ஒரு இருதயத்தை தார். ஒரே மக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த நிலையில் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை பார்த்து ஜெபிக்கட்டும். உடைய கிருபை கூட இருக்கட்டும். செப ஆவியை ஊற்றும். எல்லா கோலியாத்தையும் வீழ்த்துகிறவர், எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளை நீர் அகற்றுகிறவர். கர்த்தர் கூட இருப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நீர் செய்ய நினைத்த தடைபடாது என்று விசுவாசித்தால் மகிமையை காண்பா என்பது காணட்டும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கர்த்தர் நீர் எடுத்து பலப்படுத்த நாட்களிலும் ஆண்டவரே செபாவி ஒவ்வொருக்குள்ளே விட்டு இவ்வகை பிசாசு, ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி போவாது என்று சொன்ன வார்த்தைகளை பிடித்தவர்களாக இந்த உபவாச செபத்தை உபவாச நாட்களாக எடுத்து தாங்களுக்கு இயன்ற ஒரு வேளையோ 2 வேளையோ தாங்கள் இயன்ற நேரத்தை எடுத்து ஒப்பு கொடுத்து செபிக்க விரும்புகிறேன். ஜெபித்தால் அதற்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். தொடர்ந்து மக்கள் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.